ராஜ் டிவி வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் டு our ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சருடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். சிவாஜி என்னதான் மெக்கானிக்காக வேலை பார்த்தாலும் அவருடைய மனம் நாடகத்தை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் என்எஸ் கிருஷ்ணனுடைய நாடக குழுவில் சேர்ந்தார். அப்போது லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் சிறை செல்லக்கூடிய நிலைமை என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டுச்சு. எஸ்கே நாடக குழுவில் அப்போது எஸ்வி சஹஸ்ரநாமமும் கேஆர் ராமசாமியும் முக்கிய நடிகர்களாக இருந்தாங்க. இவங்களில் யார்கிட்ட நிர்வாக பொறுப்பை ஒப்படைக்கிறது அப்படின்னு மதுரம் யோசிச்சாங்க. முடிவில் சஹஸ்ரநாமத்துக்கிட்ட ஒப்படைக்க தீர்மானிச்சாங்க. இதனால் கேஆர் ராமசாமி மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளானார். என்எஸ்கே நாடக கம்பெனியில் இருந்து விலகி புது நாடக கம்பெனியை ஒன்று தொடங்க தீர்மானிச்சார். அதை தொடர்ந்து நாடக குழு ரெண்டாக பிளவுபட்டுச்சு. சிலர் சஹஸ்ரநாமம் அணியிலும் சிலர் கேஆர் ராமசாமி அணியிலும் சேர்ந்தாங்க. கேஆர் ராமசாமியுடன் சேர்ந்தவங்களில் ஒருத்தர் தான் சிவாஜி கணேசன். பேரறிஞர் அண்ணாவுடன் நெருங்கிய தொடர்பு உடையவர் கேஆர் ராமசாமி. அவர் அண்ணாவை சந்திக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போயிருந்தார். போகும்போது சிவாஜி கணேசனையும் அவங்களுடைய ஆதரவாளர்களையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அண்ணா அப்போது திராவிட நாடு அப்படின்ற பத்திரிகையை நடத்திட்டு வந்தார். அந்த பத்திரிகை அலுவலகத்தில் தான் சிவாஜியும் மற்றவர்களும் தங்கியிருந்தாங்க. திராவிட கழகத்திலிருந்து திமு கழகம் பிரியாத காலகட்டம் அது. சென்னையில் 7வது சுயமரியாதை மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் பெரியாரும் அண்ணாவும் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாங்க. மாநாட்டில் நடிப்பதற்காக சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்ற பெயரில் ஒரு நாடகத்தை அண்ணா எழுதியிருந்தார். இந்த நாடகத்தில் சிவாஜியாக எம்ஜிஆரும், காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவும், மற்றொரு முக்கிய வேடத்தில் டிவி நாராயணசாமியும் நடிப்பதாக முடிவாகி இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு வந்திருந்தார். காங்கிரஸ் அனுதாபியாகவும் பக்தராகவும் இருந்திருந்தார். என்ன ரீசன்னு தெரியல, எம்ஜிஆர் அந்த நாடகத்தில் நடிக்கலை. நாடகத்துக்கு பொறுப்பாளராக இருந்த நடிகர் டிவி நாராயணசாமி அண்ணாவை சந்திச்சு எம்ஜிஆர் தன்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றத சொன்னார். இந்த நேரத்தில் திராவிட நாடு பத்திரிகை ஆஃபீஸில் தங்கியிருந்த சிவாஜி கணேசன் அதுக்குள்ளே அண்ணாவோட நெருங்கி பழகி இருந்தார். சிவாஜியுடைய நடிப்பாற்றல் பற்றி அண்ணாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால் சிவாஜி கணேசன் அழைத்து, கணேசா, என்னோட நாடகத்தில் நீ சிவாஜி வேடத்தில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட உடனே சிவாஜிக்கு இன்ப அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அவர் சிவாஜி கிட்ட வசனத்தை கொடுக்கும்போது பகல் 11 மணி இருக்கும். அண்ணா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது மாலை 6 மணி அளவு இருக்கும். அந்த நேரத்தில் அலுவலகத்துக்கு வந்தார். வந்த உடனே, கணேசா, வசனத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சிவாஜி உடனே அவர்கிட்ட, அண்ணா நீங்கள் கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுத்த வசனங்களை பேசி அதுக்கு தகுந்தா போல நடிச்சும் காண்பிச்சாரு. அண்ணா சிவாஜியை கட்டி தழுவி, கணேசா, நீ இதை 7 மணி நேரத்தில் மனப்பாடம் செஞ்சுட்டாயே, பெரிய சாதனை தான் அப்படின்னு பாராட்டினாரு. அண்ணா எழுதிய 90 பக்க வசனத்தை குறுகிய காலத்தில் படித்து நடிச்சும் காட்ட முடியும் அப்படின்னா அதுக்கு சிவாஜியிடம் இருந்த கலை ஆர்வமும் மனப்பாடம் செய்வதில் அவருக்கு இருந்த ஆற்றலும் ஒரு மிக முக்கியமான காரணம். திராவிட கழக மாநாட்டில் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகம் நடந்துச்சு. இந்த நாடகத்தில் சிவாஜியாக சிவாஜி கணேசனும், காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவும் நடிச்சிருந்தாரு. 3 மணி நேரம் நடந்த நாடகத்தை கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தாரு பெரியார். நான் 10 மாநாடுகளில் சொல்லக்கூடிய கருத்துக்களை இந்த ஒரே நாடகத்தில் சொல்லிட்டீங்க அப்படின்னு அண்ணாவை பாராட்டியிருந்தார் பெரியார். அத்துடன் யாரோ ஒரு சின்ன பையன் சிவாஜியாக நடித்தானே, அவன் யாரு அப்படின்னு கேட்டார். சிவாஜி கணேசனை பெரியார் முன்ன கொண்டு போய் நிறுத்தி, இந்த பையன்தான் பெயர் கணேசன் அப்படின்னு அறிமுகம் பண்ணாங்க.
சிவாஜியாக ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்த, இன்று முதல் நீ கணேசன் அல்ல சிவாஜி கணேசன் அப்படின்னு வாழ்த்தினாரு. பெரியாருடைய இந்த வாழ்த்து பெரிய பட்டமாகவே மாறி அதுவரை விசி கணேசன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அன்று முதல் சிவாஜி கணேசன் ஆனார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசனுக்கு எப்படி சிவாஜி கணேசன் பட்டம் கிடைச்சது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.